எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்க. வந்தவாசி அப்படின்னாவே இந்த சுத்து வட்டாரத்துல எல்லாம் விவசாயிகளுக்கு நல்ல பகுதி. எல்லா பயிரும் செய்வோம், கரும்பு, நிலக்கடலை, நெல் பயிர் எல்லாமே. நம்ம பெரியவங்க எல்லாமும் இதுல நல்லா செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம், கரிகால் சோழன் வந்து கல்லணை கட்டியிருக்கார். காவிரி குறுக்க கல்லணை கட்டினது 2000 வருஷம் முன்னாடி. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டியிருக்கோம், திருச்செந்தூர்ல முருகன் கோயில் கட்டியிருக்கோம், திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் கட்டுறோம். இதெல்லாம் நம்ம வேர்ல்டு பேங்க்ல லோன் வாங்கணுமா இல்ல IMF பேங்க்ல லோன் வாங்கி கட்டணுமா? எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் விவசாயிகளோட கஷ்டம், விவசாயிகளோட உழைப்புல வந்து பணத்தை வச்சுதான் கட்டியிருக்கோம். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி IMF பேங்க் இருந்ததுங்களா, வேர்ல்டு பேங்க் இருந்ததுங்களா? அவங்களாம் அப்போ காட்டுல இருந்தாங்க. நாம தான் அந்த அளவுக்கு டெக்னாலஜில வளர்ந்துருக்கோம், எல்லாமே வளர்ச்சி. இந்த எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்த இந்த பாரம்பரிய விதைகளை இவ்வளவு மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தி இப்ப வந்தாசிலே தான் முதல் முறைங்க. அதுதான் நேற்று போன் பண்ணாரு எனக்கு, நீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னா நான் அங்க வீசா யோகால பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரிங்க அந்த தென்னை ஓலையும் கொஞ்சம் லோனுங்களா அப்படின்னு, நீ வண்டி அனுப்புங்க, நான் ஆள் அனுப்புறேன், வெட்டி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. நான் திருச்சியில் இருக்கேன், இங்க பனை ஓலை தென்னை ஓலை இங்க வெட்டி அனுப்பிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து முட்டாள் இல்லைங்க. கரிகால் சோழன் கல்லணை கட்டினாங்களே, அந்த கல்லணை எல்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் லோன் வாங்கணுமா IMF பேங்க் லோன் வாங்கணுமா? சரிங்க, எல்லாம் விவசாயிகளோட கஷ்டம், விவசாயிகளோட உழைப்புல வந்ததுங்க. இப்போ இந்த ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போனாருங்க. இப்போ எங்க கேனாபீசருங்க, அவரு எனக்கு 30 வருஷமா பழக்கம். அதுல 160வது பக்கம் எடுத்து பாருங்க, அதுல எத்தனால் எரிபொருள்னு புத்தகத்துல எழுதியிருப்பார். இப்போ நம்ம எல்லாமே காருக்கு பெட்ரோல் போடுறோம், பஸ்ஸுக்கெல்லாம் டீசல் போடுறோம், எல்லாம் போடுறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? 87% வெளிநாட்டுல இருந்து தான் வருது, நம்ம கையில இருந்து வரலங்க. நம்ம நாட்டுல அது கிடைக்கல. ஆனா பிரேசில் ஒரு நாடுங்க, நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, கால்பந்துல அவங்க தான் நிறைய வின் பண்ணிருப்பாங்க. அவங்க 1973லயே இந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு பேரலோட விலை $2 தாங்க. $1 வேல்யூ $5 தான். அந்த $2 கூட நாங்க வெளிநாட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்ல. நாங்களே நம்ம மாதிரி விவசாய நாடு பிரேசில், நாங்க பண்ணிக்கிறாங்க. இதனால இப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போடுற பெட்ரோல் எல்லாமே 15% எத்தனால் பெட்ரோல் கலந்துதான் வருதுங்க. இது நிறைய பெட்ரோல் பங்க் ஓனருக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பாரம்பரிய அரிசியை மட்டும் பண்ணிட்டு கூடாதுங்க. நமக்கு இன்னைக்கு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வேணும், டிராக்டர் ஓட்டுறதுக்கு டீசல் வேணும், டீசல் நம்ம கையில கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசி நொய்யில இருந்தோ எத்தனால் பெட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த எத்தனால் பெட்ரோல் மட்டும்தான் என்ன, இன்னைக்கு நம்மளோட பணம் ஒவ்வொரு வருஷமும் 15 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டுக்கு போகுதுங்க. எவ்வளவுங்க? 15 லட்சம் கோடி. That too in terms of dollars. அதுவும் நம்ம கரன்சியை கொடுத்தா ஆயில் கொடுக்க மாட்டான். இதை நீ டாலரா மாத்தி கொடுறான் அப்படின்றான். டாலரா மாத்தணும்னா இந்த கதை வேற பேசுங்க. நம்ம சுதந்திரம் சொல்ல $1 கொடுத்தா 47 $1 கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை ரூபாய் கொடுத்தா $1 கொடுப்பாங்க? 83 ரூபாய் கொடுத்தாதான் $1 கொடுப்பான். இப்போ நம்ம வளர்ற தேசமா தேற தேசமா? அதனால நாம எல்லாமே எத்தனால் பெட்ரோல் பயோகேஸ்க்கு போயிருந்தங்க. இப்போ பயோகேஸ்ன்றது ஒண்ணு இல்லைங்க, நம்ம சாண எரிவாயு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பயோகேஸ்ல வந்து சாணத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம். அதுல கொஞ்சோண்டு கரும்பு சாரியோ இல்ல பனம்பருத்தியோ போட்டீங்கன்னா இப்ப கிடைக்கிறது மாதிரி 10 மடங்கு அதிகமா கேஸ் கிடைக்கும். உங்க ஒரு வீட்டுல நீங்க கேஸ் அடுப்பு கட்டினா உங்க தெருவுக்கே நீங்க கேஸ் சப்ளை பண்ணலாம். இது இப்ப கடலூர்ல ஒரு என்ஜினியர், இப்ப நான் யூடியூப்ல இதெல்லாம் டிவில பேசுறேன், இது பார்த்துட்டு கடலூர்ல ஒரு என்ஜினியர் பெருசா இந்த கரும்பு அழுக்குல இருந்து CNG பண்ணிட்டு அதை சிலிண்டர் அடிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. இன்னைக்கு முன்ன மாதிரி நம்ம அடுப்புல சமைக்குமா, இப்ப எல்லாரும் கேஸ்ல சமைக்கும். கேஸ் நமக்கு கிடைக்குதுங்களா?
85% வெளிநாட்டுல இருந்து தான் வருது. ஆனா நம்ம பயோகேஸ், நம்ம சாண எரிவாயு அடுப்புலயோ நம்ம பழங்கள்ல இருந்தோ நம்ம இந்த எத்தனால் பண்ணிடணும்னா நம்ம பணம் வெளியே போகாதுங்க. இன்னொன்னுங்க, இப்போ நான் எத்தனால் பண்ணணும்னு சொல்றது பனைமரத்துல இருந்து பண்ணணும், பலாப்பழத்துல இருந்து பண்ணணும்னு சொல்றேங்க. ஏன்னா நம்ம கரும்புன நடனம், தண்ணி பாயணும், அதுக்கெல்லாம் நிறைய செலவு ஆகுங்க. ஆனா பனைமரத்துக்கு கொடுக்கதான் தெரியுமே கண்டி கை நீட்டி பிச்சை இருக்க தெரியாதுங்க. இப்போ நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் போனீங்கன்னா அந்த கடல் மணல்ல புல்லு கூட மணிக்காதுங்க. ஆனா பனைமரம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மாதிரி நல்லா தைரியமா நிக்குங்க. அந்த மாதிரி வெள்ளம் வேணும் நமக்கு. நம்ம பனைமரத்துல இருந்து எத்தனை நாள் எடுத்துக்கலாம், சோளத்திலிருந்து எடுத்துக்கலாம், வக்கீல் எடுத்துக்கலாம். இப்போ டெல்லியில 10 நாள் ஸ்கூல் காலேஜ்ல மூடிட்டோம். ஏன் மூடிட்டாங்கன்னா அந்த ஹரியானால பஞ்சாப்லாம் அந்த அறுவடை பண்ணிட்டு அந்த வக்கீல்லாம் கொளுத்துறாங்க, அந்த புகைலாம் வருது, டெல்லியில மூச்சு விட முடியலன்னு மூடிட்டாங்க. ஆனா இப்போ அந்த வக்கீல்ல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் கண்ட்ரில கரும்புல இருந்து எடுக்கிற எத்தனால் விட மூங்கில இருந்து எடுக்கிற எத்தனால் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில எத்தனால் பிளான் போட்டாங்க. இப்போ நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம போடுற பெட்ரோல் எல்லாமே 5% எத்தனால் கலந்தா வருது. இதனால நமக்கு 75,000 கோடி மிச்சங்க. நம்ம கூட சுதந்திரம் வாங்கினா பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் 300 ரூபாய் பெட்ரோல் அப்படி கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல. ஆனா நம்ம இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நிதின் கட்கரி 100% எத்தனால் பஸ் ஓடின்னு இருக்காருங்க நாக்பூர்ல. அதே மாதிரி மனோகர் பாரிக்கர் கோவால 100% பயோகேஸ்ல ஸ்கேனியர் பஸ் ஓடின்னு இருக்காரு. கோவால பனஜில இன்னைக்கு ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் வந்தாதான் நம்ம குழந்தைகளும் நாமளும் நம்ம நாடும் இந்த என்விரான்மெண்ட். இப்ப நான் காலேஜ்ல டெமோ பண்ணுவேங்க. இந்த பக்கம் எத்தனாவது வழக்கு பொறுத்து வச்சுப்பேன், இந்த பக்கம் கிருஷ்ணா வழக்கு பொறுத்து வச்சுப்பேன். எத்தனாவது வழக்குல கண்ணாடி படிப்புங்க, தூளி கூட இது கறி படியாது. ஆனா அந்த கிருஷ்ணா டீசல் வழக்குல பிடிச்சோம்னா அப்படியே மொத்த கண்ணாடி பூரா 2 செகண்ட்ல கறி படிச்சிடும். அதனால நாம இந்த பாரம்பரிய விவசாயிகளுக்கு மரம் நடுறது, பலா மரத்துல இருந்தோம், இப்ப இழுப்பு மரத்துல இருந்தோம். இப்போ பெட்ரோல் இறக்குமதிக்கு மட்டும்தான் நமக்கு 15 லட்சம் கோடி போகும்னு சொல்லாதீங்க. இப்ப பாமாயில் இறக்குமதி பண்றதுக்கும் அதே அளவுக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பணம் வெளியே போகுதுங்க. இப்ப ரேஷன்ல என்ன கொடுக்குறாங்க, பாமாயில் தான் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பெரியவங்க எல்லாம் அதை சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க, இழுப்பு எண்ணெய் இல்லைங்க. இப்ப திருவாரூர்ல இருக்கிற பெரிய தேர் 400 டன் வெயிட்டுங்க. அது எதை செஞ்சாங்க, இழுப்பு மரத்துல செஞ்சாங்க. அதனால நம்ம இழுப்பு மரம் நம்ம பாரம்பரிய மரம். நம்ம இழுப்பு மரத்தை நட்டா தண்ணி மழை பெய்ஞ்சாலும் காய்க்கும், தண்ணி இல்லைனாலும் காய்க்குங்க. அதனால நம்ம நிறைய மரம் நட்டுவோம், எத்தனால் பெட்ரோல் செய்வோம், நம்ம பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கங்க.